சென்னையில் அண்ணா அறிவாலய வளாகத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் திமுக பொதுக்குழு கூட்டம் காலை 9 மணிக்கு தொடங்கி நடைபெற்றது. இதில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதைத் தொடர்ந்து திமுகவின் செயல் தலைவராக மு.க.ஸ்டாலினை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் க. அன்பழகன் முன்மொழிந்தார். அப்போது பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். கழக சட்டத்திட்ட விதி எண் 18 பிரிவு 4 கீழ் அடிப்படையில் செயல் தலைவராக கழக பொருளாளர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பெயரை நான் முன்மொழிகின்றேன். அவர் தற்போது வகித்த ஒரு பொருளாளர் பொறுப்புடன் செயல் தலைவர் பொறுப்பையும் கூடுதலாக மேற்கொள்வார். திமுக செயல் தலைவராக அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து க. அன்பழகனிடம் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து பெற்றார். இதைத் தொடர்ந்து பொதுக்குழுவில் உரையாற்றிய அவர் திமுகவில் மிகச் சிறு வயதிலிருந்தே கட்சிப்பணி ஆற்றி படிப்படியாக ஜனநாயக முறையில் பொறுப்புகளுக்கு வந்ததாக குறிப்பிட்டார். திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நலம் தொடர்பான சூழ்நிலையால் கனத்த இதயத்துடன் செயல் தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாகவும் மு.க.ஸ்டாலின் கூறினார். ஒரு மன்றத்தை, இளைஞர் மன்றத்தை உருவாக்கி அதற்கு பிறகு இளைஞர் திமுக என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதற்கு பிறகு இளைஞரணி என்ற அந்த அமைப்பை ஏற்படுத்தி அதை தொடர்ந்து அந்த வட்டத்தில் ஒரு வட்ட பிரதிநிதியாக அந்த பொறுப்பை நான் தேர்தலில் நின்று கழகத்தினுடைய வாக்குகளை பெற்று அதற்கு பிறகு வட்டத்தினுடைய பிரதிநிதியாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதைத் தொடர்ந்து பகுதி அளவில் நடைபெறக்கூடிய தேர்தல்களில் மாவட்ட பிரதிநிதி என்ற அந்த பொறுப்பிற்கும் போட்டியிட்டு, இதெல்லாம் நான் ஏகமனதாக வந்ததல்ல, போட்டியிட்டு கட்சியினுடைய ஜனநாயக முறைப்படி போட்டியிட்டு அந்த பொறுப்பிற்கு வந்தேன். அதற்கு பிறகு மாவட்ட அளவில் நடைபெறக்கூடிய கட்சி தேர்தலில் பொதுக்குழு உறுப்பினருக்கு போட்டியிட்டு அந்த பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அதைத் தொடர்ந்து செயற்குழு உறுப்பினராக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கென்று இளைஞர்கள் தேவை என்று தலைவர் கலைஞர் அவர்கள் முடிவு செய்து 1980ஆம் ஆண்டு மதுரை ஜான்சிராணி பூங்காவில இளைஞர் அணி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார்கள். அப்படி ஏற்படுத்திய நேரத்தில் அதற்கென்று ஒரு அமைப்பு குழு உருவாக்கப்பட்டது. அந்த அமைப்பு குழுவில் 6 பேரில் நானும் ஒருவனாக குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டேன். அதைத் தொடர்ந்து இளைஞர் அணிக்கு அமைப்பாளராக, இளைஞர் அணிக்கு செயலாளராக, இப்படி பல பொறுப்புகளை ஏற்று அதைத் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவராக நான் தேர்வு செய்யப்பட்டு அதைத் தொடர்ந்து இயக்கத்தினுடைய பொருளாளர் என்ற அந்த நிலைக்கு நான் வந்தேன். இதையெல்லாம் நான் சொல்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், இந்த பொறுப்புகளுக்கெல்லாம் வந்தபோது நான் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைந்தேன். அளவிட முடியாத அளவிற்கு பெருமைப்பட்டேன். ஆனால் இன்றைக்கு அந்த நிலையில் நான் இல்லை. இதுதான் உண்மை. ஆக அன்றைக்கு